வணக்கம். நாம எல்லாருமே வருஷா வருஷம் சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு வரியா கட்டுறோம். அது சரிதான். ஆனா அதே சட்டத்துல நம்ம பணத்தை சேமிக்க நிறைய வழிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, இந்த பகுதியில நம்ம வரிச்சுமைய குறைச்சு சேமிப்ப எப்படி அதிகப்படுத்தலான்னு ரொம்ப சிம்பிளா அதே சமயம் சட்டப்பூர்வமா பார்க்கலாம். இங்க பாருங்க, நாணய விகடல்ல சொன்ன மாதிரி பணத்தை சேமிக்கிறதுனா பேங்க்ல போடுறது மட்டும் இல்ல. ரொம்ப புத்திசாலித்தனமா டாக்ஸ் பிளான் பண்றதும் ஒரு சூப்பரான சேமிப்பு முறைதான். இந்த வரிச் சலுகைகளை ஒரு பெரிய வேலையா பார்க்காம நம்ம பணத்தை நம்மகிட்டயே வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு பைசா கூட வரி கட்ட தேவையில்லாத சில வருமானங்கள் இருக்கு. அப்படியான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட பாருங்களேன். விவசாய வருமானம், இதுக்கு முழுசா வரி விலக்கு. அதே மாதிரி நீங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு கிடைக்கிற பணிக்கொடை, அதாவது கிராச்சுவிட்டி. அப்புறம் உங்க எதிர்காலத்துக்காக சேமிச்ச பிஎஃப் பணம். ஆனா ஒரு கண்டிஷன், 5 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தா வரி இல்ல. அப்புறம் பிபிஎஃப்ல வர வட்டியும் சரி, கடைசியா கைக்கு வர மொத்த பணமும் சரி, இதுக்கெல்லாம் வரி கட்டவே தேவையில்லை. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஆனா இந்த கிராஜுவிட்டியில ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒருவேளை அரசு ஊழியரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற முழு கிராஜுவிட்டி தொகைக்குமே வரி விலக்கு உண்டு. ஆனா நீங்க ஒரு தனியார் நிறுவன ஊழியர்னா இந்த விலக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான். சோ இத கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து நாம பார்க்க போறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சும்மா வரிய மட்டும் குறைக்காம நம்ம பணத்தை வளர வைக்கிற முதலீடுகள் மூலமா எப்படி வரிச்சலுகை வாங்கலான்னு பார்க்கலாம். இதுதாங்க ஸ்மார்ட்டான மூவ். முதலீடு மூலமா வரி சேமிப்புன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது எது? கண்டிப்பா செக்ஷன் 80C தான். இதுதான் டாக்ஸ் பிளானிங்கோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். இந்த ஏடிசி செக்ஷன் மூலமா ஒரு வருஷத்துல நீங்க 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்க மொத்த வருமானத்துல இருந்து கழிச்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா உங்க வருமானம் 10 லட்சம் வச்சுக்கோங்க. இந்த 1.5 லட்சத்தை கழிச்சிட்டு உங்க வருமானம் வெறும் 8 லட்சம் தானே கணக்கு காட்டலாம். இதனால நீங்க கட்ட வேண்டிய வரி கணிசமா குறையும் இல்லையா? சரி, இந்த 1.5 லட்சத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நிறைய வழிகள் இருக்கு. உங்க ரிட்டையர்மெண்ட்காக பிபிஎஃப்ல சேமிக்கலாம். உங்க சம்பளத்துல இருந்து பிடிக்கிற பிஎஃப் கணக்குலயும் இது சேரும். உங்க குடும்ப பாதுகாப்புக்காக நீங்க கட்டுற எல்ஐசி பிரீமியம். நீங்க கனவு வீடு வாங்கி அதுக்கு லோன் கட்டுறீங்கன்னா அந்த அசல் தொகை. ஏன், உங்க குழந்தைங்களோட ஸ்கூல் டியூஷன் ஃபீஸ் கூட இந்த செக்ஷன்ல அடங்கும். முதலீடுகள்ல இந்த இஇஇ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி. என்னது இஇஇ? எக்ஸம்ட் எக்ஸம்ட் எக்ஸம்ட். அதாவது நீங்க முதலீடு பண்ணும்போதும் வரி கிடையாது, அந்த பணம் வட்டி போட்டு வளரும்போதும் வரி கிடையாது, கடைசியா அந்த பணத்தை மொத்தமா எடுக்கும்போதும் வரி கிடையாது. 3 ஸ்டேஜ்லயுமே வரி விலக்கு. சமையல்ல இத பிபிஎஃப் உதாரணத்தோட பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். ஸ்டெப் 1, நீங்க முதலீடு பண்ற பணத்துக்கு ஏடிசி கீழ வரி விலக்கு கிடைக்குது. ஸ்டெப் 2, ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வட்டி சேரும் இல்லையா, அந்த வட்டிக்கு ஒரு பைசா கூட வரி கட்ட வேண்டாம். ஸ்டெப் 3, கடைசியா மெச்சூரிட்டி அப்போ உங்க கைக்கு வர்ற முழு தொகைக்கும் வரி இல்ல. இது உண்மையிலேயே ஒரு அருமையான சேமிப்பு திட்டம். இப்போ குறிப்பா சம்பளம் வாங்குற நம்ம நண்பர்களுக்காக சில ஸ்பெஷல் வரிச்சலுகைகளை பார்க்கலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, உங்க பே ஸ்லிப்லயே சில சேமிப்பு ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதை கண்டுபிடிக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமானது வீட்டு வாடகை படி, அதாவது HRA. நீங்க வாடகை வீட்ல இருந்தீங்கன்னா நீங்க கொடுக்கற வாடகைக்கு வரி விலக்கு கிளைம் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, உங்க குழந்தைங்களோட கல்விக்காகவும் ஹாஸ்டல் செலவுக்காகவும் கூட சில சலுகைகள் இருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமா, உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்காக நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறீங்க இல்லையா, அதுக்கு செக்ஷன் 80D கீழ தனியா வரி விலக்கு வாங்கிக்கலாம். ஓகே, குழந்தைங்களுக்கான இந்த கல்விச் சலுகை தொகையை பார்த்தா இது ரொம்ப சின்ன அமௌண்ட் மாதிரி தோணலாம். மாசம் 100 ரூபாய் 300 ரூபாய் தானே நினைக்கலாம். ஆனா சிறு துளி பெருவெள்ளம் இல்லையா? சோ கல்வி படிக்க ஒரு குழந்தைக்கு மாசம் 100 ரூபாயும், ஹாஸ்டல் படிக்க மாசம் 300 ரூபாயும், அதிகபட்சமா 2 குழந்தைங்களுக்கு நீங்க இந்த விலக்க பெறலாம். சரி, இப்ப நாம இவ்ளோ சலுகைகளை பத்தி பேசிட்டோம். இப்ப நாம எல்லாருமே எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய முடிவுக்கு வந்திருக்கோம். பழைய வரிமுறைய தேர்ந்தெடுக்கிறதா இல்ல புதிய வரிமுறையா? இது உங்க சேமிப்பே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. இங்க நீங்க ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாம இதுவரைக்கும் பேசின ஏடிசி, HRA மாதிரியான முற்றாள்பாகமான வரி சலுகைகள் பழைய வரி முறையில, அதாவது ஓல்ட் ரெஜிம்ல மட்டும்தான் கிடைக்கும். இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பஃபே விருந்துக்கு போற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பழைய முறைங்கிறது ஒரு பெரிய பஃபே, வகை வகையா டிஷ் இருக்கும், அதாவது நிறைய வரி விலக்குகள் இருக்கும். ஆனா பில் கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது வரி விகிதம் கொஞ்சம் அதிகம்.
ஆனா புதிய முறைங்கிறது ஒரு செட் மெனு மாதிரி. விலை கம்மி, அதாவது வரி விகிதம் குறைவு. ஆனா செலக்ட் பண்ண அதிக ஆப்ஷன்ஸ் இருக்காது, அதாவது விலக்குகள் ரொம்ப கம்மி. உங்க முதலீட்டு பசிக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். புதிய வரிமுறையோட மிகப்பெரிய அட்ராக்ஷனே இதுதாங்க. ஒருவேளை உங்க வருடாந்திர வருமானம் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குன்னா நீங்க ₹1 கூட வரி கட்ட தேவையில்ல. ஆமாங்க, முழு வரி தள்ளுபடி கிடைச்சிடும். அப்போ இப்போ உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். உங்க வருமானம், உங்க முதலீடுகள், உங்க செலவுகள் இதையெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த ரெண்டுல எது உங்களுக்கு அதிக லாபம் தரும்? இதுக்கான கணக்கு நீங்க தான் போடணும். உங்க பணத்துக்கான முடிவை உங்களை தவிர வேற யாரும் சரியா எடுக்க முடியாது, இல்லையா? நண்பர்களே, வரி திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர் கடைசியில அவசர அவசரமா செய்யற ஒரு வேலை கிடையாது. அது உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கிய பயணத்துல ஒரு முக்கியமான படி. இன்னைக்கு நீங்க யோசிச்சு எடுக்கிற ஒரு சின்ன முடிவு நாளைக்கு உங்க பெரிய கனவுகளை நிறைவேற்ற கண்டிப்பா உதவும். உங்க பணத்தோட கண்ட்ரோலை உங்க கையில எடுங்க. யோசிக்காதீங்க, இன்றே தொடங்குங்கள்.